செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸோட 7th டே. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாட்டின் ரிப்பன். இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரிலையும் அவைலபிளாக இருக்கும், நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து 2 கலர் எடுத்துங்க, ஒன்று ஃப்ளாருக்கு, ஒன்று வந்து லீஃப்க்கு எடுத்துங்க. இது எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு நான் சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுங்க. சர்க்கிள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே இருந்து கிளாத்தை குத்தி எடுத்துங்க. எடுத்துட்டு நல்லா கவனமாக பாருங்கள். கீழேருந்து குத்தி எடுத்துட்டு எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் அப்படியே குத்தி கீழே எடுத்துருங்க. அவ்வளோதான். மறுபடியும் பாருங்கள், கீழே இருந்து குத்தி எடுத்து சென்டர் பாயிண்ட் பண்ணி கீழே குத்தி எடுத்துடணும். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி எடுத்துங்க. கீழே இருந்து குத்தி எடுங்க, சென்டர் பண்ணுங்கள், கீழே குத்தி நீடில் எடுத்துருங்க. கீழே இருந்து மேலே நீடில் குத்தி எடுங்க. அந்த நீடில் எவ்வளோ பெரிய பெட்டல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த இடத்துல நீடில் குத்தி கீழே இழுத்துடணும். நல்லா டைட்டாக இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் லேஸாக மட்டும் இழுங்க. அதே மாதிரி இதை ஃபில் பண்ணி எடுத்துங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் நிறைய போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பெட்டலையும் ஃபில் பண்ணி எடுத்துங்க. எடுத்த அப்புறமேலுக்கு கீழே வந்து எனக்கு ஸ்டெம் தேவைப்படுது இல்லையா, அதனால் நான் இப்போ க்ரீன் கலர் எடுக்க போகிறேன். க்ரீன் கலரில் அந்த சாட்டின் கிளாத்தை எடுத்து நல்லா நான் வந்து நல்லா சுற்றுறேன். நல்லா அப்படி சுற்றி எடுத்துக்கிறேன். ஸ்டெம் மாதிரி எனக்கு வேணுன்றதுனால இப்படி சுற்றி எடுத்து அப்படியே அதில் குத்தி சென்டர் பண்ணி குத்தி கீழே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு லீஃப் தேவைப்படுது. அந்த லீஃப்காக நான் 2 லீஃப் போட போகிறேன். இதே ப்ரொசீஜர் தான். கீழே இருந்து நீடில் மேலே எடுத்து எவ்வளோ பெரிய லீஃப் தேவைப்படுது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த சாட்டின் கிளாத்தோட சென்டரில் நீடில் விட்டு கீழே எடுத்துருங்க. இதே மாதிரி நான் 2 பக்கமும் போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சென்டர் வந்து கேப்பாக இருக்குது, அதனால் நான் எனக்கு இந்த பீடு தான் என் கையில் அவைலபிளாக இருக்குது, அதனால் இந்த பீடு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. அந்த பெட்டலோட எட்ஜிலலாம் நான் சின்ன பீடு வைக்க போகிறேன். அது நார்மல் ஒர்க்கு தான், அதனால் இந்த வீடியோவில் அதிகமாக காமிக்கல. நீங்கள் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. லீஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூப் பீட் கொடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக டியூப் பீடு, அந்த நரம்பு மாதிரி தெரியறதுக்காக நான் ஒரு டியூப் பீடு கொடுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு ப்ளவுஸில் போட்டு பார்த்துருக்கேன், பாருங்கள். அந்த ப்ளவுஸில் போடுறப்ப கூட சில டிப்ஸ் இருக்குது, சில ட்ரிக்ஸும் இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இதை மாதிரி அழகாக நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துங்க. நிறைய கலரில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி நல்ல கலராக பார்த்து வாங்கிக்கிங்க. நான் ப்ளவுஸை காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் இது நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அது எட்ஜ் வரை கொண்டு போயிட்டேன். அப்படியே கொண்டு போகிறப்ப அது மறைஞ்சிடுது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். கரெக்டு. அதுலேருந்து லெஃப்ட் சைடு, அதாவது நெக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடணும். நீங்கள் அந்த ஆம்கோல் சைடு எப்போவுமே ப்ரூச் ஒர்க்கை கொண்டு வராதீங்க, நெக் சைடு கொண்டு போய் முடிச்சிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.